லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய-பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 28ஆம் நாள் பாசுரம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீதாராய் பறையேலோர் எம்பாவாய். இந்த 28ஆம் நாள் பாசுரம் அப்படிங்கிறது ஆண்டாளினுடைய சரணாகதி பாசுரம். 26ஆம் நாள் பாசுரத்தில் ஆண்டாள் நோன்பிற்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் கண்ணனிடம் வேண்டி பெற்றாள். 27ஆம் நாள் பாசுரத்தில் நாங்கள் நல்லபடியாக நோன்பு பூர்த்தி பண்ணிட்டோம், அதுக்கான சம்பாவனையை கொடு அப்படின்னு சம்பாவனையும் கேட்டு வாங்கிண்டாள். ஆனால் இன்னும் இவா யாரும் கண்ணனை விட்டு கிளம்பல. அதனால கண்ணன் இவாள்கிட்ட கேட்குறான், கேட்ட எல்லாத்தையும் தான் கொடுத்தாச்சே, உபகரணங்கள் கேட்டேங்கோ கொடுத்தாச்சு, நோன்புக்கான சம்பாவனை கேட்டேங்கோ அதையும் கொடுத்துட்டேன், இன்னும் நிற்கிறத பார்த்தா அப்போ இன்னும் என் இடத்துல ஏதாவது எதிர்பார்க்குறேளா அப்படின்னு கண்ணன் கேட்க ஆண்டாள் சொல்கிறா, ஆமாம் கண்ணா, பெருசாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வந்திருக்கோம் அப்படிங்கிறா. அதுக்கு கண்ணன் சொல்கிறான், என்னிடத்துல அது வேணும் இது வேணும்னு இவ்வளோ கேட்குறேளே, இதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களிடத்துல அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கண்ணன் கேட்க ஆண்டாள் சொல்கிறா, தகுதியா? அதெல்லாம் எங்களிடத்துல எதுவுமே கிடையாது கண்ணா, எங்கள்கிட்ட தகுதின்னு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு தகுதி தான் இருக்குது, அது எங்கள் கண்ணன் மேல் நாங்கள் கொண்ட பிரேம, அதை தவிர எங்கள்கிட்ட தகுதியெல்லாம் நீ தேடாத, அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிறா. அதுக்கு கண்ணன் சொல்கிறான், அது எப்படி, எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தர் இருக்க முடியுமா? அதனால் வேணால் ஒன்று பண்ணுங்கோ, நீங்களே உங்களுடைய அன்றாட வேலைகள் என்னன்னு சொல்லுங்கோ, அதை வச்சு நான் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் அப்படிங்கிறான் கண்ணன். அப்போது ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாட தொடங்குறா. கறவைகள் பின் சென்று அப்படிங்கிறா. கண்ணா, நாங்கள் மாடு மேய்ப்பவர்கள்ப்பா, அதனால எங்களுடைய கறவை இனங்களை ஓட்டிண்டு அவைகளை மேய்த்து கொண்டு நாங்கள் அதுங்க பின்னாடியே நடந்து போவோம் அப்படிங்கிற ஆண்டாள். ஓஹோ, பசுமாடு பின்னாடி போவேளா, ரொம்ப விசேஷமாச்சே, பசுவினுடைய பாத தூளி நம்ம மேல் பட்டாலே அவ்வளவு புண்ணியம், பசுமாட்டினுடைய தூளியை ஒருத்தர் உடம்பு மேலே பூசிண்டா அதுவே ஒரு வகை ஸ்நானமாக மாறிடும், அதுக்கு வாயவ்ய ஸ்நானம் அப்படின்னு பெயர். அதனால் பசுவினுடைய பாத துளிக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது, அதனால் பசுவின் பின்னாடி போவேளா, ரொம்ப விசேஷமாச்சே அப்படிங்கிறான் கண்ணன். அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, இல்லை கண்ணா, நீ கொஞ்சம் சரியாக கேட்டுப்பார், கறவைகள் பின் சென்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். கறவை இனங்கள் அப்படின்னா பசுக்களும் உண்டு, எருமை மாடுகளும் உண்டு, ஏன் ஆடுகளும் உண்டு அப்படிங்கிற ஆண்டாள். ஏன்னா பசுவின் பாத தூளி பட்டா புண்ணியம், அதுவே ஒரு வகை ஸ்நானம் ஆயிடுறது. அதுவே ஆடுகளுடைய பாததூளி பட்டாலோ இல்லை ஆடுகளுக்கு இடையே ஒருத்தர் நடந்து போனாலோ அது தீட்டு, அதுக்காக தனியாக போய் ஒரு தடவை ஸ்நானம் வேற பண்ணணும். அதனால் நாங்கள் எல்லாத்து பின்னாடியும் தான் போகிறோம் கண்ணா அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. அப்போது கண்ணன் கேட்குறான், சரி மேலே சொல்லுங்கோ, வேற என்ன பண்ணுவீங்கோ? கறவைகள் பின் சென்று பின் அப்படின்னு கேட்குறான். அதனால ஆண்டாள் சொல்கிறா, கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அப்படிங்கிறா. நாங்கள் காட்டுக்கு சென்று அங்குதான் எங்களுடைய உணவை உட்கொள்வோம் அப்படிங்கிறா. மாடு மேய்ச்சுண்டே போவோம், மாடுகள்லாம் எங்கே மேயறதோ அந்த இடத்துல எங்களுடைய டப்பா எல்லாத்தையும் திறந்துண்டு உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறா ஆண்டாள். கண்ணன் கேட்குறான், ஓஹோ, வனபோஜனம் பண்ணுவேளா, ரொம்ப நல்லதாச்சே, எப்போவுமே ஒரு வஸ்து நம்மக்கிட்ட இருக்குது, நன்னா சாப்பிட்றதுக்கு இனிமையான வஸ்து இருக்குது அப்படின்னா அதை எல்லாரோடையும் பகிர்ந்து சாப்பிட்றதே ஒரு புண்ணியம், அதனால் வனபோஜனம் பண்ணுவேளா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறான். அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, இல்லை கண்ணா, அதையுமே நாங்கள் முறைப்படி எல்லாம் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நடந்துட்டே சாப்பிடுவோம், நின்றுண்டே சாப்பிடுவோம், ஏன்னா சாஸ்திரப்படி நடந்துட்டே சாப்பிடக்கூடாது, ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, இடக்கை வழக்கை தெரியாத கோபியர்கள் நாங்கள், இடக்கை வழக்கை தெரியாத ஆயர்கள் நாங்கள் அப்படிங்கிற ஆண்டாள். இடக்கை வழக்கை தெரியாத ஆயர்கள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்தெந்த காரியங்கள் இடது கையில் பண்ணால் நல்லது, எந்தெந்த காரியங்களை வலது கையில் பண்ணால் நல்லதுன்னெல்லாம் அவளுக்கு தெரியாது, அதனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது கண்ணா அப்படிங்கிறா. சரி, உங்களுக்கு ஏதாவது ஞானம் உண்டா சொல்லுங்கோ, ஞான யோகம் வருமா உங்களுக்கு அப்படின்னு கண்ணன் கேட்குறான். அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படிங்கிறா. கண்ணா, எங்களுக்கு அறிவுன்னு ஏதும் இல்லை கண்ணா, எண்ணறிவு எழுத்தறிவு எதுவுமே இல்லை, எத்தனை மாடுகள் இருக்குன்னு எண்ணி பார்க்க சொன்னால் கூட தரையில் கோடு போட்டு தான் எண்ணுவோம், அதனால் நீ கேட்குற அந்த ஞானம் எல்லாம் எங்களுக்கு கிடையாதுப்பா அப்படிங்கிறான். அதுக்கு கண்ணன் கேட்குறான், சரி ஞானம் இல்லை விட்டுடுங்கோ, புண்ணியங்கள் ஏதாவது பண்ணியிருக்கேளா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, புண்ணியமா, அதெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணதில்லை, ஆனால் நாங்கள் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கல, எங்களை தேடி வந்த புண்ணியம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறா.
உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படிங்கிறா. கண்ணா, எங்களுடைய இந்த ஆயர் குலத்தில் வந்து நீ அவதாரம் பண்ணியே, இதை விடவா ஒரு பெரிய புண்ணியத்தை தேடி நாங்கள் போகணும்? எங்களை தேடி வந்து எங்களுள் ஒருத்தனாக நீ அவதாரம் பண்ணியிருக்கியே கண்ணா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படிங்கிறா. அவ ஊரூரா க்ஷேத்ராடனம் போய் அந்த கோவில் பெருமாள் இந்த கோவில் பெருமாள்னு தேடி 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 ஒரு திவ்யோபதேசமாக போய் சேவிக்க, எங்களை தேடி எங்கள் குலத்தில் வந்து நீயே அவதாரம் பண்ணியே, இதை விட வேற என்ன கண்ணா புண்ணியம் வேணும் அப்படிங்கிற ஆண்டாள். இப்போ நானும் உங்களுள் ஒருத்தன் அப்படின்னு நீங்களே ஒத்துன்ட்டீங்கோ இல்லையா? அதனால என்னால் மட்டும் உங்களுக்கு என்ன அனுகிரகம் பண்ண முடியும்? நானும் உங்களுள் ஒருத்தன் ஆச்சே அப்படிங்கிறான் கண்ணன். அதுக்கு ஆண்டாள் சொல்றா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிறா. என்னடா கண்ணா இப்படி சொல்லிட்ட? எங்களுக்கு மத்தியில் வந்து நீ அவதாரம் பண்ணா கூட உன் பெருமை என்னைக்குமே குறையாதே. பூமியில் வந்து நீ அவதாரம் பண்ணியிருக்கிறது உனக்கு பெருமை, உன்னுடைய சௌலபியத்தை காண்பிக்கிறது. அது வைகுண்டத்தை விட்டுட்டு எங்கள் பூமியில் வந்து எங்கள் மத்தியில் நீ அவதாரம் பண்ணுற அப்படின்னா அது உன் எளிமையை காட்டக்கூடியது. நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், நாங்களோ அறிவொன்றும் இல்லாத ஆயர்களப்பா அப்படிங்கிற ஆண்டாள். இப்போ கோவிந்தன்னு கூப்பிட்டுருக்கா இந்த இடத்துல. கோவிந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பசுக்களை மேய்க்கக்கூடியவன், பசுக்களை காப்பவன் அப்படின்னு அர்த்தம். கண்ணனுக்கு இந்த கோவிந்த நாமத்தை கேட்டாலே பாரமாக பலுவாக ஆயிடுமா. ஏன்னா இந்த நாமத்தை சொல்லி தான் திரௌபதி பெருமாளை கூப்பிட்டுருக்கா. அதனால அப்போ பெருமாள் கடன்பட்டவருடைய நெஞ்சம் போல கலங்கி நின்னானா. அதனால கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டுட்டாலே கண்ணனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு அது ரொம்ப அதிகமாயிடும். அதனால இந்த இடத்துல ஆண்டாள் கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுறா. இப்போ கண்ணன் கேட்குறான், எனக்கு தான் எந்த குறையும் இல்லையே, உங்கள்கிட்ட தான் நிறைய குறைகள் இருக்குன்னு நீங்களே ஒத்துன்ட்டேங்கோ இல்லையா? அப்புறம் ஏன் நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்? உங்களுக்கு குறைகள் இருக்கு, எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் ஏன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கண்ணன் கேட்குறான். அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, கண்ணா நீ அப்படி மட்டும் சொல்லக்கூடாது, உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அப்படிங்கிறா. ரொம்ப ரொம்ப அழகான வரி. எப்போவும் வாழ்க்கையில் நமக்கு என்ன சங்கடம் நேர்ந்தாலும் இந்த வரியை அப்பப்போ நினச்சி பார்த்துக்கணும். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. கண்ணா, உன்னோடு உறவு கொண்டவர்கள் நாங்கள், உன்னோடு உறவு கொண்டவர்கள் நாங்கள், எங்கள் மேல் எங்களுக்கு பொறுப்பு இல்லடாப்பா. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒருத்தந்தான். எங்களுடைய அத்தனை கஷ்டங்களையும் உன் திருவடியில் ஒப்படைச்சுடுறோம். எதுலேருந்து எப்படி எங்களை மீட்டு கொண்டு வரணுமோ அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு அவன் திருவடியில் சரணாகதி பண்ணிக்கிறது. ஆண்டாள் இந்த வரியை ரொம்ப அழகாக சொல்கிறா. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அதனால் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. இதை ஆண்டாள் எல்லா உரிமையோடும் கண்ணன்ட்ட சொல்கிறா. அதனால் கண்ணா, உனக்கும் எங்களுக்கும் உறவு இருக்குது. ஜீவாத்மாக்கள் எல்லாமே உனக்கு சரீரமாக இருப்பவர்கள், எங்களுக்குள்ள உயிராக இருப்பவன் நீ. அதனால் உனக்கும் எங்களுக்குமான உறவை நீ நினச்சாலும் முறிச்சுக்க முடியாது, நாங்கள் நினச்சாலும் முறிச்சுக்க முடியாது. அதனால் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படிங்கிறா. உங்களுக்கு இந்த உறவை பற்றி இப்போ தான் புரிஞ்சுதா? உங்களுக்கும் எனக்குமான உறவானது அழிக்க முடியாத உறவு அப்படின்னு இப்போ தான் தெரிஞ்சுதா? ஏன் முதலையே அப்போ என்ன கோவிந்தான்னு நீங்கள் கூப்பிடலையே அப்படிங்கிறான் கண்ணன். நாராயணனே நமக்கே பறை தருவான், நாற்றத்துழாய்முடி நாராயணன், தேவாதி தேவன், ஓங்கி உலகளந்த உத்தமன்னு எத்தனை நாமாக்கள் சொல்லி கூப்பிட்டாலே, நாராயணன்னா என்ன அர்த்தம்? எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஆதாரமாக இருப்பவன் அர்த்தம். ஆனால் கோவிந்தன்னா என்ன அர்த்தம்? மாடு மேய்ப்பவன், மாடுகளையும் ரட்சிப்பவன் அர்த்தம். அதனால் உங்களில் ஒருத்தனான என்ன கோவிந்தான்னு கூப்பிட்டுருக்கணும் இல்லையா? எளிமையை சொன்னால் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட்டு என்னை தள்ளி வைக்கிற மாதிரி உங்களுள் ஒருத்தனாக சேர்த்துக்காம என்னை தள்ளி நாராயணன், தேவாதி தேவன், நான் தேவர்களுக்கு தான் தலைவனா, உங்களுக்கெல்லாம் இல்லையா? அப்போ ஏன் என்னை முதலையே அந்த கோவிந்த நாமாவை சொல்லி கூப்பிடல அப்படின்னு கண்ணன் கேட்க, இப்போ ஆண்டாள் சொல்கிறா, தப்பு தாண்டாப்பா, அப்படி கூப்பிட விட்டது தப்புதான். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் அப்படிங்கிற ஆண்டாள். கண்ணா, நாங்கள் ஏதும் அறியாத பிள்ளைகள்ப்பா. அதனால அன்பின் மிகுதியால ஒரு ஆர்வத்தில் உன்னை சிறு பேர் கொண்டு அழைத்தோம் அப்படிங்கிறா. எது சிறு பேர் அப்படின்னா நாராயணன், தேவாதி தேவன் இதெல்லாம் சிறிய பேர் அப்படின்னு ஆயிடுத்து. அப்போ பெரிய பேர் எது அப்படின்னா கோவிந்த நாமா தான். அது ஏன் இந்த இடத்துல அப்படி சொல்கிறா அப்படின்னா, நாராயணன் அப்படிங்கிற திருநாமம் பெருமாளினுடைய பரத்வம் போன்ற குணங்களை குறிக்கக்கூடியது. அதனால பரமபதத்தில் இருக்கிற பெருமாளை பார்த்து நாராயணா அப்படின்னு கூப்பிட்டா அது மிகவும் பொருந்தும். இங்கே பூமியில் ஆயர் குலத்தில் வந்து அவதரித்து சௌலபியத்தோடு நடந்துட்டுருக்கானே அந்த கண்ணன், அவனுடைய எளிமையை சொல்லி கூப்பிட்டாதானே அவனுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதனால் ஆண்டாள் இந்த இடத்துல கோவிந்தான்னு கூப்பிடுறோம்ப்பா அப்படிங்கிறா. மேலும் ஆண்டாளுக்கு
கோவிந்த நாமம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவள் அவதரித்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூரை பற்றி சொல்கிறச்சே கூட கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் வட்டபத்ரசாயி பெருமாள் தான். ஆனால் கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, கோதை எங்கே இருக்காளோ அங்கே தான் கோவிந்தன் இருப்பான், கோவிந்தன் எங்கே இருக்கானோ அங்கே தான் கோதையும் இருப்பா. கோவிந்தா அப்படிங்கிற அந்த நாமத்திலேயே கோதாவும் இருக்காளே. அதனால் ஆண்டாளுக்கு மிகவும் பிடித்த ஒரு நாமம் இந்த கோவிந்த நாமம். அதனால் ஆண்டாள் சொல்கிறா, சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். கண்ணா, உன்னை இந்த மாதிரி சிறுபேர் கொண்டு அழைத்தோம் அப்படின்னு சீறி அருளாதே, சீற்றமடையாதே அப்படிங்கிறா. அப்போது சீற்றமடையாதே, கோபப்படாத அப்படின்னு சொன்னால் போகிறோம். அது என்ன சீறி அருளாதே அப்படின்னா, பகவானுடைய கோபம் கூட அனுகிரகத்தில் தான் போய் முடியும், அதுவே ஒரு அருளாக போய் முடியும். அதனால் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. இந்த பாசுரத்தின் முக்கியமான வரி இதுதான். சரணாகதி பற்றி சொல்லக்கூடிய வரியும் இதுதான். இல்லையே, இதில் இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய்ன்னு இருக்குது. இதில் எங்கே சரணாகதி இருக்குது அப்படின்னா, கண்ணா என் முயற்சியால் ஆகக்கூடியது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. என் முயற்சியால் நான் மோட்சம் போக முடியவே முடியாது. உன் அனுகிரகத்தால் மட்டுமே அது சாத்தியப்படும். அதனால் இறைவா நீ தாராய், நீ பார்த்து எங்களுக்கு அந்த மோட்சத்தை அனுகிரகிப்பாயாக அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலம் கண்ணன்ட்ட சரணாகதி பண்ணிக்கிறா. இந்த பாசுரமானது ஆண்டாளினுடைய சரணாகதி பாசுரம் அப்படின்னு பார்த்தோம். ஆண்டாளை மாதிரியே அரங்கன் திருவடியில் சரணாகதி பண்ணிண்டு அந்த பெருமாள் திருவடிக்குள்ளேயே அந்தர்பவித்த ஒரு ஆழ்வாரினுடைய சரித்திரத்தை தான் இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் 3 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம்தான் உறையூர். அந்த உறையூரில் ஒரு அந்தணருடைய வயலில் நெற்கதிர்களுக்கு இடையில் ஒரு குழந்தையானது அவதரித்தது, தெய்வீக குழந்தை. அந்த குழந்தை தான் திருப்பானாழ்வார். இவர் பெருமாளினுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற அந்த மருவினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணவர். இவருடைய அவதாரமானது துர்மதி ஆண்டு கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நிகழ்ந்தது. கலி பிறந்து 343ஆம் ஆண்டு இவருடைய அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறது உண்டு. இவரை வெகு காலமாக குழந்தையே இல்லாத ஒரு தம்பதி பார்த்துட்டு எடுத்து வளர்க்கலாம்னு ஆசைப்படுறா. தெய்வீக குழந்தையா இருக்கே, இந்த குழந்தைய நம்ம வளர்த்தா என்னன்னு அவளுக்கு ஆசை வருது. அந்த தம்பதியர் ஒரு பாணர் குலத்தை சேர்ந்தவர்கள். யாழ் மீட்டி பாடல்கள் பாடக்கூடிய ஒரு குலம், தாழ்ந்த குலம் அப்படின்னு சமூகத்தால் கருதப்பட்ட ஒரு குலம். அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் இவரை எடுத்து வளர்க்குறா. தெய்வீக குழந்தை அப்படிங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே இவருக்கு எது மேலேயும் பற்று கிடையாது. எப்போவுமே பெருமாள் சிந்தனையாகவே இருந்துருக்கார். ரொம்ப அழகாக பெருமாளை பற்றி பாடல்கள் எல்லாம் பாடுவார். அதனால் அவருக்கு பாணர் அப்படிங்கிற ஒரு திருநாமம் ஏற்பட்டது. இவருக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் மேலே அளவு கடந்த பக்தி. தினமும் காவிரியுடைய தெற்கு கரைக்கு போய் நின்றுப்பார். தான் பிறந்த குலத்தை கருதி கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு அந்த காவேரி தெற்கு கரையிலேயே நின்றுண்டு ரங்கநாதர் சயனித்திருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி தினமும் யாழ் மீட்டிக்கொண்டு அழகழகழகாக பாடல்கள் பாடுவார். தன்னை மறந்து பாடுவார். அப்படி ஒரு நாள் தன்னை மறந்து இவர் பாடல் பாடின்னு இருக்கச்சே தான் லோகசாரங்க முனிவர் அப்படிங்கிறவர் அந்த இடத்துக்கு வந்து காவேரியிலேருந்து பெருமாள் கைங்கரியத்துக்காக ஜலம் மொண்டுண்டு போகணும்னு வரார். இவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர் இந்த லோகசாரங்க முனிவர். அப்படி ஜலம் எடுக்கலாம்னு வரைச்சே அந்த இடத்துல திருப்பானாழ்வார் நின்றுண்டு பாடல்கள் பாடின்னு இருக்கார். அப்போது லோகசாரங்க முனிவர் அவரை பார்த்து வழி விடுங்கோங்கிறார். அது திருப்பானாழ்வார் காதுகளில் விழலை. ஏன்னா இவர் தன்னை மறந்து பெருமாளை நினச்சி பாட்டு பாடின்னு இருக்கார். அதனால் அவருடைய கவனத்தை ஈர்க்கணும்னு லோகசாரங்க முனிவர் கீழே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அப்படி போட திருப்பானாழ்வார் மேலே பட்டு அவருக்கு ரத்தம் பெருக ஆரம்பிக்கிறது. திருப்பானாழ்வார் தன்னிலை உணர்ந்தார். உடனே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு வழிமறித்து நின்றுட்டோமே அப்படின்னு பயந்து போய் ஓரமாக போய் நின்றுட்டார் திருப்பானாழ்வார். இப்போ லோகசாரங்க முனிவர் ஜலம் எடுத்துட்டு திருப்பியும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போகிறார். அங்கே போனால் ரங்கநாதருக்கு அவ்வளவு கோபம், மனசில் கஷ்டம். தன்னுடைய பக்தன் மேலே ஒருத்தர் இப்படி கல் எடுத்து போட்டுட்டாளே அப்படின்னு பெருமாளுக்கு தாங்க முடியல. மேலும் பெரிய பிராட்டி பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறா.
நம்முடைய பாணருக்கு நீங்கள் என்னைக்கு அனுகிரகம் பண்ண போகிறீங்கோ, உங்களை நினச்சி எத்தனை நாட்களாக பாடல்கள் பாடின்னு இருக்கார், உங்கள் பக்கத்தில் அவனை என்னைக்கு அழைச்சிக்க போகிறீங்கோ அப்படின்னு பெரிய பிராட்டி பெருமாள் இடத்துல கேட்கிறா. பெருமாள் சொல்கிறார் வெகு சீக்கிரத்தில் நடக்கும் அப்படிங்கிறார். இப்போ பெருமாள் கோபத்தில் இருக்கார், தன்னுடைய பக்தனுக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு. அதனால லோகசாரங்க முனிவர் கோவிலுக்குள்ள வரும் சமயத்தில் பெருமாள் தன்னுடைய கதவுகளை மூடினுட்டார். லோகசாரங்கர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறார், பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணி பார்க்குறார், கதவு திறக்கவே இல்லை. பாகவதர்கள் கிட்ட ஒருத்தர் அபச்சாரப்பட்டுட்டா அப்படின்னா பாகவதர்கள் கிட்ட அவள் போய் மன்னிப்பு கேட்டாதான் பெருமாள் அவளை மன்னிப்பான். இதை நம்ம அம்பரீஷ சரித்திரத்துலையும் பார்த்தோம். தூர்வாசர் எல்லா இடத்துக்கும் ஓடினார், பெருமாள்கிட்டயே போய் மன்னிப்பு கேட்டார். பெருமாள் என்ன சொன்னார்? நான் ஸ்வதந்திரமானவன் யார் சொன்னா? நான் என் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு பெருமாள் தூர்வாசர் கிட்ட சொல்றார். சொல்லி யாரிடத்துல அபச்சாரப்பட்டேளோ அவரிடத்துல போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல, தூர்வாசர் அம்பரீஷன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தான் சக்கரத்தாழ்வார் அவரை மன்னிச்சுட்டு போய் தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். அதே மாதிரி இப்போ பெருமாளுக்கு கோபம், தன்னுடைய பக்தர்கள் கிட்ட இப்படி ஒருத்தர் அபச்சாரப்பட்டுட்டாளே அப்படிங்கிறது அவருக்கு கோபம். அதனால கதவை திறக்கவே இல்லை. அன்றைய இரவு லோகசாரங்க முனிவருடைய கனவுல ரங்கநாதர் தோன்றி என் பக்தனான திருப்பானாழ்வார் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு அவரை உங்கள் தோள்கள் மேலே எழுந்தருள பண்ணி கொண்டு என்னுடைய சன்னதிக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு பெருமாள் கட்டளை இட்டுட்டு மறைஞ்சுடுறான். பொழுது புலர்ந்த உடனே லோகசாரங்க முனிவர் ஓடுறார். வழக்கம் போல திருப்பானாழ்வார் காவிரியினுடைய தெற்கு கரையில் நின்றுண்டு பெருமாள் இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி தன்னை மறந்து பாடல்கள் பாடின்னு இருக்கார். லோகசாரங்க முனிவர் நேர போய் அவர் திருவடியில் விழுந்து தேவரீரை ரங்கநாதனே கோவிலுக்கு அழைக்கிறான் அப்படின்னார். உடனே திருப்பானாழ்வார் சொன்னார், அடியேன் நீச்சன். இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் தங்களை எப்போவுமே ரொம்ப குறைச்சி சொல்லிக்கிறது வழக்கம். அதனால திருப்பானாழ்வார் சொல்கிறார், அடியேன் நீச்சன், பெருமாள் கோவிலுக்குள்ள காலடி வைக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறார். அதுக்கு லோகசாரங்க முனிவர் சொல்கிறார், அப்படியெல்லாம் இல்லை, இது அரங்கனுடைய கட்டளை, என் தோள்கள் மேலே ஏறிக்கோங்கோ, உங்களை நான் எழுந்துருள பண்ணி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவரோட தோள்களில் நான் ஏறுறதா அப்படிங்கிறார். அதுக்கு லோகசாரங்க முனிவர் சொல்கிறார், இது பெருமாளினுடைய கட்டளை அப்படிங்கிறார். உடனே திருப்பானாழ்வார் பகவான் கட்டளைன்னா அதை மறுக்க முடியாது அப்படின்னு கடைசியாக ஒத்துக்கிறார். அதனால லோகசாரங்க முனிவருடைய தோள்கள் மேலே திருப்பானாழ்வார் ஏறி அமர்ந்தார். அதனால தான் திருப்பானாழ்வாருக்கு முனிவாகனர் அப்படின்னு ஒரு திருநாமமும் ஏற்பட்டது. லோகசாரங்க முனிவர் அப்படிங்கிற முனிவரையே வாகனமாக கொண்டவர், அதனால முனிவாகனர் அப்படிங்கிற திருநாமம். இவ்வாறு லோகசாரங்க முனிவர் ஆழ்வாரை தன் மேல் அமர்த்தி பெருமாளோட ஒரு கோபுரமாக கடந்து பெருமாள் பக்கத்திலேயே அழைச்சிட்டு போனார். அப்போது திருப்பானாழ்வார் முதல் முறையாக அந்த ரங்கநாதரை சேவிக்கிறார். எந்த பெருமாளை இவ்வளவு நாட்களாக அந்த காவேரியுடைய தெற்கு கரையில் நின்றபடி பாடல்கள் பாடி அனுபவிச்சாரோ அந்த பெருமாளை முதல் முறையாக சேவிக்கிறார் திருப்பானாழ்வார். மேனி சிலிர்த்தது, கண்களில் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகிறது அவருக்கு. தன் வாழ்நாளில் முதல் முறையாக இப்படி ஒரு அனுபவம். அதனால் அந்த இடத்துலையே திருப்பானாழ்வார் ரங்கநாத பெருமாள் மேலே அமலநாதி பிரான் அப்படிங்கிற அந்த 10 பாசுரங்களை அருளி செய்தார். இந்த 10 பாசுரங்களுடைய முதல் பாசுரம் ஆரம்பிக்கிறச்சே அமலநாதி பிரான் ஆரம்பிக்கிறதுனால அந்த தொகுப்புக்கும் அமலநாதி பிரான் அப்படின்னே பேர். 4000 திவ்ய பிரபந்தங்களில் திருப்பானாழ்வாரினுடைய பாசுரங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த 10 பாசுரங்கள் தான். எண்ணிக்கையில் தான் இது 10, ஆனால் மிகவும் ஆழ்ந்த பொருளை கொண்டது இந்த 10 பாசுரங்கள். அந்த ரங்கநாத பெருமாளை பாதாதி கேசமாக அனுபவித்து அவனுடைய வடிவழக வர்ணித்து ஆழ்வார் 10 பாசுரங்கள் அருளி செய்திருக்கார். பொதுவாக ஆழ்வார்களினுடைய திவ்ய பிரபந்த பாசுரங்களை சேவிக்கிறதுக்கு முன்னாடி தனியன்கள் அப்படிங்கிறத சேவிச்சுட்டு தான் பாசுரத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது வழக்கம். இந்த தனியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்தந்த ஆழ்வார் அவர்களுடைய பாசுரங்கள் அவற்றை பற்றியதான ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தனியன் அப்படிங்கிற பாசுரத்துக்குள்ள அந்த ஆழ்வார் பற்றியும் அந்த பாசுரத்தினுடைய சாரம் எதை பற்றியது அப்படிங்கிறத பற்றியும் அந்த தனியனில் வந்துடும். அந்த தனியன் மூலமாக அந்த ஆழ்வார் திருவடியை வணங்கி பிறகு அவர் அருளி செய்த அந்த பாசுரத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது வழக்கம். இந்த தனியன்கள் திவ்ய பிரபந்த பாசுரங்களில் சேராது, தனித்து இருக்கக்கூடியவை. அதனால் அதுக்கு தனியன் அப்படின்னு பெயர். அதனால் இந்த அமலநாதி பிரானுக்கு திருமலை நம்பிகள் அப்படிங்கிற ஒரு மகான் தனியன் எழுதியிருக்கார்.
யார் இந்த திருமலை நம்பிகள் அப்படின்னா, நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் இல்லையா, சுவாமி ராமானுஜருடைய மாமா தான் இந்த திருமலை நம்பிகள். திருமலை நம்பிகள் அமலநாதி பிரானுக்கு தனியன் அருளி செய்திருக்கார். அந்த தனியனை இப்போ அனுபவிப்போம். காட்டவே கண்ட பாதகமலம், நல்லாடை, உந்தி, தேட்டரு முதரபந்தம், திருமார்பு, கண்டம், செவ்வாய், வாட்டமில் கண்கள், மேனி, முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே அப்படின்னு பாடுறார் திருமலை நம்பிகள். இந்த அமலநாதி பிரான் அப்படிங்கிற 10 பாசுரங்களில் திருப்பானாழ்வார் ரங்கநாத பெருமாளினுடைய வடிவழக கண்டு ஒரு அங்க அவயவங்களையும் வர்ணித்து 10 பாசுரங்கள் அருளி செய்திருக்கார். அதனால இந்த இடத்துல என்னவெல்லாம் பாடிண்டு வரார் அப்படிங்கிறத பற்றி தான் திருமலை நம்பிகள் இந்த தனியன்ல சொல்றார். காட்டவே கண்ட பாதகமலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தன் வடிவழக பெருமாள் காட்ட அதை கண்டார் ஆழ்வார் அப்படின்னு அர்த்தம். என்றைக்குமே நம்ம முயற்சியால் நம்ம பெருமாளை சேவிச்சிட முடியாது. பெருமாள் மனசு வைக்கணும், அப்போதான் நம்மளால் பெருமாளை சேவிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போது எத்தனையோ பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிவிடுவோம், திருப்பதிக்கு அக்காமடேஷன் கூட புக் பண்ணிவிடுவோம், இத்தனாம் தேதி போகிறோம், ஆஃபீஸ்லேயும் லீவ் சொல்லிட்டோம், எல்லாம் பர்ஃபெக்ட்லி பிளான்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கடைசியில் ஏதாவது ஒரு தடங்கள் எங்கேருந்தோ வரும், எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், திருமலைக்கு போக முடியாமல் போயிடும். ஆனால் இன்னொரு சமயம் எந்த ஒரு பிளானும் இருக்காது, போகிறதா ஒரு முயற்சியே எடுத்துருக்க மாட்டோம், எங்கேருந்தோ திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அடுத்த நாள் காலத்தால் பார்த்தா திருமலையில் இருப்போம், ரொம்ப சுலபமாக போய் பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில் வந்திருப்போம். அதுதான் பெருமாளினுடைய அனுகிரகம். அவன் நினைக்கணும், அவன் மனசு வைக்கணும், அவனை சேவிக்கிறதுக்கு அவன் நினச்சாதான் முடியுமே தவிர நம்ம முயற்சி எவ்வளோ பண்ணாலும் அதனால் பலன் அளிக்காது. அதனால் இந்த இடத்துல பெருமாள் தன்னை ஆழ்வாருக்கு காட்டணும்னு மனமுவந்து காட்டினான். அதனால காட்டவே கண்ட பாத கமலம். முதல்ல அவர் எதை பார்த்து பாசுரம் எழுத தொடங்கினார் அப்படின்னா பெருமாளினுடைய அந்த பாத கமலம், தாமரை மலர் போன்ற அந்த திருவடிகளை பற்றி முதல்ல பாடினார். அடுத்து இன்னும் கொஞ்சம் தன் பார்வையை மேலே செலுத்த தொடங்கினார் ஆழ்வார். அங்கே அவர் கண்டது என்ன அப்படின்னா பெருமாளினுடைய அழகான அந்த பீதாம்பரம், அதை தான் நல்லாடை அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுறார். பகவானினுடைய அழகிய அந்த அரங்கனுடைய பீதாம்பரத்தை சேவிச்சார். அதுக்கப்புறம் உந்தின்னா பெருமாளினுடைய நாபி, அதாவது அவருடைய தொப்புள், அந்த உந்திய சேவிச்சுண்டார் ஆழ்வார். அதுக்கு இன்னும் சற்றே மேலே போகிறார். அப்போது தேட்டரும் உதரபந்தம் அப்படின்னா, தேட்டரும் அப்படின்னா தேடி தேடி சேவிக்க வேண்டியதான உதரபந்தம் அப்படின்னு அர்த்தம். என்னது உதரபந்தம்னா என்ன அப்படின்னா, உதரம்னா வயறு, பந்தம் அப்படின்னா கயறு. இந்த இடத்துல பெரியவர்களுடைய வியாக்கியானப்படி உதரபந்தம் அப்படின்னா பெருமாளினுடைய பொன் அரண்யான் கயிறு, அந்த இடத்துல அதையும் சேவிச்சுண்டார் ஆழ்வார். அதுக்கப்புறம் திருமார்பு, திருவாகிய அந்த தாயாரினுடைய வாசஸ்தலமான அந்த திருமார்பை சேவிச்சுண்டார். அதுக்கப்புறம் கண்டம், பெருமாளினுடைய அழகான அந்த கழுத்தை சேவிச்சுண்டார். அதுக்கப்புறம் செவ்வாய், பெருமாளினுடைய அழகிய அந்த சிவந்த திருவாயை சேவிச்சுண்டார். அடுத்து வாட்டமில் கண்கள், வாட்டமே இல்லாத கண்களாம் அவனுடைய கண்கள். ஏன்னா பெருமாள் எப்பொழுதும் தன் கண்களை திறந்தபடி நம்மளை கட்டாட்சிச்சுட்டே தான் இருக்கான். ஆனாலும் அந்த கண்களில் துளியும் வாட்டம் அப்படிங்கிறது ஏற்படுறதே இல்லை. சலிக்காமல் அவனது அருட்பார்வையானது நம்மேல் படும் வண்ணம் அவன் கண்களை திறந்து நம்மளை கட்டாட்சிக்கிறான் இல்லையா, அதனால அந்த வாட்டம் இல்லாத கண்களை சேவிச்சுண்டார். இப்போது பெருமாளினுடைய மொத்த திருமேனி அழகையும் மொத்தமாக சேவிக்கிறார். அதனால கடைசியாக மேனி அப்படின்னு வருது. இது அத்தனையும் எப்படி சேவிச்சார் திருப்பானாழ்வார் அப்படின்னா, முனி ஏறி தனி புகுந்து அப்படிங்கிறார். முனி ஏறி அப்படின்னா அந்த லோகசாரங்க முனிவரின் மேல் ஏறி தனி புகுந்து தனியாக ஒரு வழியில் உள்ளே போனாராம் திருப்பானாழ்வார். அது என்ன தனி வழி அப்படின்னா, பகவானே கூப்பிட்டுருக்கானே, அப்போது அதுதானே ஸ்பெஷல் கியூ, ஸ்பெஷல் தர்ஷன் திருப்பானாழ்வாருக்கு. அதனால் முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே அப்படிங்கிறார். இந்த திருப்பானாழ்வார் இந்த பெருமாளினுடைய வடிவழக கண்ணார கண்டு சேவிச்சார். கூடவே அமலநாதி பிரான் அப்படிங்கிற 10 பாட்டின் மூலமாகவும் கண்டு வாழும் அப்படின்னா பாட்டின் மூலமாக அனுபவித்த அந்த திருப்பானாழ்வாரின் திருவடியை நாங்கள் துதிக்கின்றோம் அப்படின்னு திருமலை நம்பிகள் அமலநாதி பிரானுக்கும் திருப்பானாழ்வாருக்கும் தனியன் சாதிச்சிருக்கார். இவ்வாறாக பெருமாளுடைய வடிவழக பாதாதி கேசமாக தனது அமலநாதி பிரான் அப்படிங்கிற 10 பாசுரங்களின் மூலம் அனுபவித்தார் திருப்பானாழ்வார். அதில் 9 பாசுரங்களை வெளியில் நின்று பாடினார். 10வது பாசுரத்தை பெருமாள் பக்கத்திலேயே போய் நின்று உருகி உருகி பாடத் தொடங்கினார். குண்டல் வண்ணனை கோவலனாய்
வெண்ணை உண்டவயன் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவயன் என் உள்ளம் கவர்ந்தானை என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோனணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே இப்படி கடைசி வரியில என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னார். இனிமே இந்த கண்ணால நான் வேற எதையும் பார்க்க விரும்பல, என் அரங்கனை கண்ட கண்கள் இனி எதையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு பாடி முடிச்சார். சரணாகதி, பரிபூரண சரணாகதி அந்த இடத்துல. அதை பாடி முடித்த உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறச்சேவே திருப்பானாழ்வார் ரங்கநாதருடைய திருவடியில் அந்தர்பவித்தார், அப்படியே மறைஞ்சுட்டார் ஆழ்வார். இந்த திருப்பாவ பாசுரத்தில் ஆண்டாள் அறிவொன்றுமில்லாத ஆய்குலம்னு சொல்கிறா. அதே மாதிரி தான் திருப்பானாழ்வாரும் தன்னுடைய குலத்தை கருதி கோவிலுக்குள்ளே வரத்துக்கே தகுதி இல்லை அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் அவரை தன் பக்கத்திலேயே அழைச்சுண்டான். இந்த பாசுரம் ஆண்டாளினுடைய சரணாகதி பாசுரம்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் திருப்பானாழ்வாரும் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னார். பாடி முடிச்சு பெருமாள் திருவடியிலேயே தன்னையே ஒப்படைத்தார் ஆழ்வார். அதனால் பகவான் என்றைக்கும் குலத்தை பார்க்கறதில்ல, பக்தியை தான் முக்கியமாக பார்க்குறான். திருப்பானாழ்வாரோட பக்தியில் ஒரு சிறு திவளையாவது நமக்கு கிடைச்சா கூட அதுவே நாம் பண்ண பெரிய பாக்கியம். அந்த பக்தியையும் அவன் மீது மாறாத நம்பிக்கையும் நமக்கு ஏற்படணும் அப்படின்னு திருப்பானாழ்வார் திருவடிகளிலேயே பிரார்த்திப்போம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.